மண்ணை மலையை கதிர்மதி உடுவை அடவியை புடவியை மற்றும் அண்டகோடிகள் அனைத்தையும் வடிவுறத் தனது பேருளியதனால் வகுத்து வெவ்வேறாய் அமைத்து உடலினுக்கு உயிராய் உயிரினுக்கு உடலாய் உறைந்திருக்கும் மெய்ப்பொருளே உன் புகழ் போற்றி. முல்லையம் காட்டினிலே வீசும் மோகன தென்றலை போல் நல்லியில் மனம் பரப்ப வந்த நபிகரசரை வாழ்த்தி அன்னாரின் அடிச்சுவட்டை பின்பற்றி ஒழுகிய உத்தம சகாபா பெருமக்கள், சத்திய சீலர்கள், சன்மார்க்க போதகர்கள், சமுதாயத்திற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட தியாக செம்மல்கள் ஆகியோரின் நல்லாசிதனை ஆசித்தவனாய் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கு உரித்தான சஜ்ஜாதாக்களே, அன்பிற்குரிய ஆளும் பெருமக்களே, வாசத்திற்குரிய எனதருமை இஸ்லாமிய பெரியோர்களே, இனிய இஸ்லாத்தின் வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் பொறுப்பேற்றிருக்கின்ற வாலிபர் தோழர்களே, இளஞ்சிறார்களே, ஆங்காங்கிருந்து கேட்டுக் கொண்டிருக்கின்ற பாசத்திற்குரிய தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரால் ரஹ்மத்துல் ஆலமீன் என்று நல்லதொரு நற்பணி மன்றம் அமைத்து அதன் 3ஆம் ஆண்டிலும் உத்தம நபியின் உதய தின விழா, அந்த விழாவின் 6வது நாளில் இன்று நாம் வீற்றிருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் காலங்கள் மாறினாலும் கோலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறாமல் கியாமத் நாள் வரை இந்த சங்கம் நிலைத்து நிற்கவும் இந்த மன்றம் நீடூழி இருக்கவும் நபிகள் நாயகத்தின் உதய தின விழா கொண்டாடவும் அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. உடலாலும் பொருளாலும் உள்ளத்தாலும் ஆலோசனையாலும் யாரெல்லாம் இதற்கு ஒத்துழைத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய ஹலாலான முராதுகளை எல்லாம் அல்லாஹ் ஹாசிலாக்கி கொடுப்பானாக என்ற பிரார்த்தனையோடு அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, கண்ணியத்திற்கும் மிகுந்த பாசத்திற்கும் உரித்தான ஆமீன் சஜ்ஜாதா அவர்களால் ஒரு கேள்வி கேட்கப்பட்டு அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற நிர்பந்த சூழ்நிலையில் உங்கள் முன்னால் நான் நிறுத்தப்பட்டிருக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. சுந்தர நபியுடன் சுவனத்தில் இருக்க என்ன செய்ய வேண்டும்? சுந்தர நபியுடன் சுவனத்தில் இருக்க என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆதாரபூர்வமான நபிமொழிகளின் அடிப்படையில், அல்லாஹ் ரசூல் சொல்லிய சொற்களின் அடிப்படையில் இலகுவான என்ன வழிமுறைகள் இருக்கிறது என்பதை தொகுத்து உங்கள் பார்வைக்கு உங்கள் சிந்தனையில் வைக்கலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சுந்தர நபியுடன் சுவனத்தில் இருப்பதற்கு சுலபமான ஒரு 10 வழிகளை சர்க்காரியாளர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். ஒரு 10 சுலபமான வழிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்தார்கள். அதில் முதல் வழி நமது இதயம், நமது உள்ளம் சம்பந்தப்பட்டது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு தனக்கு 10 ஆண்டுகள் பணிபுரிந்த அனஸ் ரலியல்லாஹு அவர்களை அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், யா புனைய, யா புனைய, எனது அருமை மகனே, இன் கதர்த அன் துஸ்பிஹ வ தும்சிய, இன் கதர்த அன் துஸ்பிஹ வ தும்சிய லைஸ ஃபீ கல்பிக கிஷ்ஷுன் ஃபஃஅல். அன்பு மகனே, எந்த நேரத்திலும் எந்த மனிதனுக்கும் எந்த கேடும் எந்த கெடுதியும் எந்த தீமையும் செய்ய முடியாமல் செய்ய
செய்யக்கூடாது, செய்யாமல் இருப்பதற்கு நீ சக்தி வச்சிருந்தால் நீ செய்து கொள் என சொல்லிவிட்டு யா புனைய ذلك من சுன்னதி فمن أحيا சுன்னதி فقد أحبني ومن أحبني كان معي في الجنة. அதுதான் எனது வழிமுறையாக இருக்கிறது. யாருக்கும் கேடு நினைக்க கூடாது, யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது, யாருக்கும் அநீதி செய்யக்கூடாது. சுன்னதி, அது எனது வழிமுறையாக இருக்கிறது. சுன்னதி, எனது வழிமுறையை யார் உயிர்ப்பித்தாரோ அவர் என்னை விரும்பியவராவார். என்னை யார் விரும்பினாரோ அவர் என்னோடு சுவனத்திலே இருப்பார், அவர் என்னோடு சுவனத்திலே இருப்பார் என நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். என்றால் முதல் வழி நமது உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும். யாருக்கும் கெடுதல் நினைக்க கூடாது, யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது, யாருக்கும் தீமை நினைக்க கூடாது, யாரையும் பொறாமை கொள்ளக்கூடாது, யாருக்கும் வஞ்சகம் செய்யக்கூடாது, யாருக்கும் அநீதி செய்யக்கூடாது. அப்படி இருந்தால் அவன் என்னோடு சுவனத்திலே இருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அருள்மறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 91ஆம் அத்தியாயம் முதல் 10 வசனங்களில் அந்த கல்வை பற்றி தான் அல்லாஹ் சொல்கிறான். 11 முறை சத்தியமிட்டு சொல்கிறான். வைஷம்ஸ், சூரியன் மீது சத்தியமாக, வதுஹாஹா, அதன் பிரகாசத்தின் மீது சத்தியமாக, வல் கமரி இதா தராஹா, அந்த சூரியனை அடுத்து வரக்கூடிய சந்திரன் மீது சத்தியமாக, வன் நஹாரி இதா ஜல்லாஹா, அந்த சூரியனை உலகுக்கு காட்டக்கூடிய பகல் மீது சத்தியமாக, வல்லைலி இதா யம்ஷாஹா, அந்த சூரியனை மூடிக்கொள்ளக்கூடிய இரவின் மீது சத்தியமாக, வஸ்ஸமா, வானத்தின் மீது சத்தியமாக, வமா பனாஹா, அந்த வானத்தை யார் அமைத்தாரோ அவன் மீது சத்தியமாக, வல் அர்த், பூமியின் மீது சத்தியமாக, வமா தஹாஹா, அந்த பூமியை யார் வீட்டு போல வீழ்த்தாரோ அவன் மீது சத்தியமாக, வன்னஃப்ஸ், ஆத்மாவின் மீது சத்தியமாக, வமா சவ்வாஹா, ஆத்மாவை யார் செவ்வையாக்கினானோ அவன் மீது சத்தியமாக, ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, நல்லதையும் கெட்டதையும் ஆத்மாவிற்கு உள்ளுணர்வால் போட்டு கொடுத்து கத் அஃலஹ மன் ஸக்காஹா, கத் அஃலஹ மன் ஸக்காஹா, அந்த ஆத்மாவை யார் தூய்மைப்படுத்தினாரோ, யார் பரிசுத்தப்படுத்தினாரோ, கள்ளம் கபடம் இல்லாத, யாருக்கும் வஞ்சனை செய்யாத, யாருக்கும் மோசடி செய்யாத, யாருக்கும் அநீதி செய்யாத, யாருக்கும் கெடுதி நினைக்காத உள்ளமாக அந்த உள்ளத்தை யார் மாற்றினாரோ அது அஃலஹ, நிச்சயமாக அவர் வெற்றி பெற்று விட்டார் என அருள்முறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 11 முறை சத்தியமிட்டு 91ஆம் அத்தியாயத்தினுடைய முதல் 10 வசனங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். என்றால் அன்பிற்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நமது உள்ளம் எப்படி இருக்கிறது? உள்ளம் அப்பழுக்கற்றதாக இருக்குமானால் நாளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சுவனத்தில் இருப்பதற்கு அது காரணமாக அமைகிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. இரண்டாவதாக, சுந்தர நபியுடன் சுவனத்தில் இருப்பதற்கு இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் கான லஹு உஹ்தான், மன் கான லஹு உஹ்தான் அவ் இப்னதான் ஃபஅஹ்ஸன இலைஹிமா மா ஸஹிபதா குந்து அன வஹுவ ஃபில் ஜன்னதி கஹாதைன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருக்கு 2 சகோதரிகள் இருக்கிறார்களோ அல்லது 2 பெண் மக்கள் இருக்கிறார்களோ, அப்படி இருந்து அவர்களை நல்ல முறையில் ஒழுக்கத்தோடு அவர்களை வளர்த்தி மாசகிபதா, இவனோடு இருக்கிற காலமல்ல, அடுத்து ஒருவருக்கு திருமணம் முடித்து கொடுப்பதற்கு முன்னால் அதுவரை இவருடைய காலத்தில் இவருடைய அதிகாரத்தில் இருக்கிற காலமெல்லாம் அந்த மகளை, அந்த சகோதரியை ஒழுக்கத்தோடு நல்ல முறையில் வளர்த்தாரே ஆனால்
அவரும் நானும் நாளை சுவனத்தில் இப்படி இருப்போம் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் உயர்த்தி காட்டி இப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம்! நமக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், நமக்கு சகோதரிகள் இருக்கிறார்கள். அந்த சகோதரிகளை, நமது பிள்ளைகளை நாம் ஒழுக்கத்தோடு வளர்த்த வேண்டும், ஒழுக்கத்தோடு வளர்த்த வேண்டும். அவர்களை எப்படி வளர்த்த வேண்டுமோ அப்படி வளர்த்த வேண்டும். பெண் பிள்ளைகளை குழி தோண்டி புதைத்து, பெண் பிள்ளைகளை குழி தோண்டி புதைத்து சுவனத்திற்கு ஏற்றுமதியாக்கி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்தை இறக்குமதியாக்கினார்கள் தாய்மார்களின் காலடியில். உலகத்தில் பிறக்கின்ற பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்து சுவனத்திற்கு ஏற்றுமதியாக்கி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில், மௌத்தீக காலத்தில் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்தையே இறக்குமதியாக்கினார்கள். அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், தாய்மார்களின் காலடியில் சுவனம் இருக்கிறது என சுவனத்தை இறக்குமதியாக்கினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் வலதத் லஹு இப்னா, மன் வலதத் லஹு இப்னத்துன், யாருக்காவது ஒரு பெண் குழந்தை பிறந்து ஃபலம் யஇத்ஹா, அந்த பெண் குழந்தையை உயிரோடு அவர் புதைக்கவில்லை என்றால், வலம் யுஹின்ஹா, அந்த பெண் குழந்தையை இழிவுபடுத்தவில்லை என்றால், வலம் யூசிர் வலதஹு அலைஹா. அன்பார்ந்தவர்களே, அடிவரையிட்டு நாம் தெரிய வேண்டிய விஷயம், வலம் யூசிர் அலைஹா வலதஹு, அவருடைய ஆண் பிள்ளையை விட, இந்த பெண் பிள்ளையை விட ஆண் பிள்ளைக்கு முன்னுரிமை அளிக்கவில்லை என்றால், பிள்ளைகளுக்கு மத்தியில் பாகுபாடு காட்டக்கூடாது, பிள்ளைகளுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு காட்டக்கூடாது. ஏன் அப்படி என்றால், இஸ்லாத்தில் மட்டும் சொத்துரிமையில் ஆணுக்கு 2 மடங்கு பெண்ணுக்கு 1 மடங்கு என்று இருக்கிறது என்று கேட்பீர்களே, ஆனால் ஆண்களுக்கு அத்துணை கடமைகளும் இருக்கிறது. பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பங்கு இருக்கிறது, அது அவர்கள் பாக்கெட் மணியாக, அவர்களுக்கு எந்த கடமையும் இல்லை. ஆணை பொறுத்தமட்டில் தன் தாய்க்கு செலவழிக்க வேண்டும், தன் தந்தைக்கு செலவழிக்க வேண்டும், தன் மனைவிக்கு செலவழிக்க வேண்டும், தன் குடும்பத்திற்கு செலவழிக்க வேண்டும். பெண்ணுக்கு எந்த கடமையையும் வைக்கவில்லை. அதை தவிர மற்றபடி எல்லா பிள்ளைகளையும் ஒரே போல கவனிக்க வேண்டும். ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் மத்தியிலே வித்தியாசம் காட்டக்கூடாது, வேற்றுமை காட்டக்கூடாது என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒரே ஒரு சம்பவத்தை நான் உங்கள் சிந்தனையிலே படுத்த ஆசைப்படுகிறேன். பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஓடோடி வருகிறார்கள். வந்து, யா ரசூலல்லாஹ், ஒரு அடிமையையும் கொண்டு வருகிறார்கள். அடிமை என்பது சாதாரணமாக இப்பொழுது விலை உயர்ந்த வாகனம் இருக்கிறது, கார் இருக்கிறது, அந்த அளவுக்கு விலை மதிப்பானதுதான் அடிமைகள். ஒரு அடிமையையும் கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகன் நுஅமானுக்கு இந்த அடிமையை நான் அன்பளிப்பு செய்ய நாடுகிறேன், நான் அன்பளிப்பு செய்ய நாடுகிறேன் என பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னபோது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அஅதைத வலதக குல்லஹும், அஅதைத வலதக குல்லஹும், உனது எல்லா பிள்ளைகளுக்கும் அடிமையை கொடுத்தாயா, இந்த அன்பளிப்பை நீ செய்தாயா? உடனே பஷீர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யாருக்கும் செய்யவில்லை, எனது மகன் நுஅமானுக்காக வேண்டி இந்த அடிமையை நான் அவருக்கு அன்பளிப்பு செய்கிறேன், வேறு எந்த பிள்ளைகளுக்கு நான் செய்யவில்லை என உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகுல்லாஹ் வஅதிலு பைன அவுலாதிக்கும், இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வஅதிலு பைன அவுலாதிக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என உபதேசித்தது மட்டுமல்ல, இன்னி லா அஷ்ஹது அலா ஜௌர், இன்னி லா அஷ்ஹது அலா ஜௌர், ஒரு பக்க சார்பாக, ஓர வஞ்சனையாக, ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்புமாக நீங்கள் நடக்கிறீர்கள், அதற்கு நான் சாட்சி
சாட்சியாக இருக்க மாட்டேன். எனது முன்னிலையில் இந்த பரிசை கொடுப்பதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன், நான் சாட்சியாக மாட்டேன் என பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஷீர் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே சொன்ன வரலாறு ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், அன்பிற்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமது பிள்ளைகளுக்கு மத்தியில் நாம் அப்படி வேற்றுமை காட்டாமல், பாகுபாடு காட்டாமல், வித்தியாசம் காட்டாமல், அவர்களிடம் காட்டுகின்ற அன்பிலும் சரி, அவர்களுக்கு கொடுக்கின்ற செல்வத்திலும் சரி, சரியாக கொடுக்க வேண்டும் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, அப்படி யார் நீதமாக நடக்கிறாரோ அத்ஹலஹுல்லாஹு பிஹா அல் ஜன்னah, அல்லாஹ் அதன் காரணமாக அவரை சுவனத்திலே நுழைக்கிறார். அதன் காரணமாக அல்லாஹ் சுவனத்திலே நுழைக்கிறார். சுவனத்திலே நுழைத்தது மட்டுமா, கான மஹீஃபில் ஜன்னah, அவர் என்னோடு சுவனத்திலே இருப்பார் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, பெண் மக்களை பேணி வளர்க்க வேண்டும், பெண் மக்களை ஒழுக்கத்தோடு வளர்க்க வேண்டும், பெண்களுக்கு இஸ்லாம் சொன்ன கடமைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். பல வீடுகளிலும் அது நடப்பதில்லை. பார்க்கிறோம், அன்றாடம் குடும்ப பிரச்சனைகளை பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல் மர்அத்து ராயியத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா வ மஸ்ஊலத்துன் அன் ராயியத்திஹா. ஒரு பெண்ணை பொறுத்தமட்டில் அவள் திருமணமான பிறகு அவளுடைய கணவன் வீட்டிற்கு அவள் பொறுப்பாளியாக இருக்கிறாள். கணவன் வீட்டுக்கு அவள் பொறுப்பாளியாக இருக்கிறாள். அவளுடைய பொறுப்பை பற்றி நாளை அவள் விசாரிக்கப்படுவாள் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், நம்மில் எத்துணை பேர்கள் நாம் பெற்ற பெண்களுக்கு எப்படியா திருமணம் முடித்து கொடுத்ததற்கு பின்னால் எப்படியாவது அந்த வீட்டில் இருந்து நீ தனி குடித்தனம் போய்விடு, இல்லை என்றால் நமது வீட்டிற்கு மருமகனையும் அழைத்து விட்டு வந்துவிடு என நம்மில் எத்தனை தாய்மார்கள் உபதேசிக்கிறோம். இஸ்லாத்திற்கு மாற்றமான உபதேசம் அல்லவா இது? அல்லாஹ் ரசூலுடைய மஹப்பத் எப்படி கிடைக்கும்? அந்த பெண்களிடத்திலே எப்படி வளர்க்க வேண்டும்? நீ உன்னுடைய வீட்டிற்கு தான் பொறுப்புதாரியாக இருக்கிறாய். அந்த பொறுப்பை பற்றி தான் நாளை நீ விசாரிக்கப்படுவாய். எனவே உனது கணவனுடைய இல்லத்தில் கணவனுடைய பெற்றோர்களை உனது பெற்றோர்களாக மதித்து கணவனுடைய வீட்டிலே நீ இரியன, நீ அங்கே தங்கியன அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அன்பார்ந்தவர்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு நாள் அளவலாமிக் கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேச்சின் இடையில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், மன் அஅதமுன் நாஸி ஹக்கன் அலல் மர்அ, மன் அஅதமுன் நாஸி ஹக்கன் அலல் மர்அ. ஒரு பெண் யாருக்கு அதிக கடமைப்பட்டிருக்கிறார்? ஒரு பெண் யாருக்கு அதிக கடமைப்பட்டிருக்கிறார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விதமான யோசனையும் இல்லாமல் உடனே சொன்னார்கள், ஜௌஜுஹா, அவளுடைய கணவன். அவளுடைய கணவன் தான் பெண்ணிற்கு, அவளுடைய கணவனுக்கு தான் ஒரு பெண் அதிக கடமைப்பட்டிருக்கிறார். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீண்டும் ஒரு கேள்வியை கேட்டார்கள். மனதிலே அவர்கள் எண்ணி இருக்கலாம், ஒரு கணவன் மனைவிக்குத்தான் அதிக கடமைப்பட்டிருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வேண்டும், சொல்லுவார்கள் என்ற எதிர்பார்ப்பிலோ என்னவோ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உடனே கேட்டார்கள், மன் அஅலமுன் நாஸி ஹக்கன் அலர் ரஜுல். ஒரு ஆணை பொறுத்தமட்டில் அவன் யாருக்கு அதிக கடமைப்பட்டிருக்கிறான் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டபோது எந்த விதமான சுணக்கமும் இல்லாமல் தாமதமும் இல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உம்முஹு, அவனுடைய தாய். அவனுடைய தாய். ஒரு ஆணை பொறுத்தமட்டில் அவன் திருமணமானவனாக இருந்தாலும் சரி, ஆகாதவனாக இருந்தாலும் சரி, அதிக கடமைப்பட்டிருப்பது அவனுடைய தாய்க்குத்தான். இந்த உபதேசத்தை சிறு வயதிலேயே பெண் மக்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நான் உனக்கு கணவனாக வரக்கூடியவன், உனக்கு கணவனாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு பிள்ளையாக இருக்கிறார். எனவே அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், அவர்களுடைய காரியங்களை கவனிக்க வேண்டும் என பிள்ளைகளை, குறிப்பாக பெண் பிள்ளைகளை சொல்லி
பொழுதுதான் நாளை கண்மணி நாயகத்துடன் சுவனத்தில் இருக்க முடியும் என பூமாநபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பார்ந்தவர்களே, இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது இஹ்யாவிலே சொல்வார்கள், லா தன்கிஹு சித்தத்தம் மினன் நிஸா, லா தன்கிஹு சித்தத்தம் மினன் நிஸா. ஒரு 6 விதமான பெண்களை நீங்கள் திருமணம் முடிக்கவே செய்யாதீர்கள். அவர்களை எப்படி தெரிவது, இந்த குணம் இருக்கிறதா இல்லையா என அவர்களை எப்படி தெரிவதென்றால் அவர்களுடைய தாயை, அவர்களுடைய சகோதரியை, அவர்களுடைய சின்னம்மாவை, அவர்களுடைய சின்னம்மாவினுடைய பிள்ளைகளை வைத்து தெரிந்து கொள்ளலாம். லா தன்கிஹு சித்தத்தம் மினன் நிஸா, பெண்களில் இருந்தும் ஒரு 6 பேரை நீங்கள் திருமணம் முடிக்கவே செய்யாதீர்கள். ஏன் இந்த சம்பவத்தை உங்களுக்கு மத்தியில் நான் சொல்லி காட்டுகிறேன் என்றால், இப்படிப்பட்ட பெண்களாக நமது சகோதரிகளை, நமது பெண் மக்களை நாம் வளர்த்தக் கூடாது என்பதற்காக சொல்லி காட்டுகிறேன். இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், லா அன்னானா, அன்னானாவை திருமணம் முடிக்காதீர்கள். அன்னானா, அன்னானா என்றால் எப்பொழுது பார்த்தாலும் நோய் நோய் என்று சொல்லிக் கொண்டே இருக்கக்கூடியவள். நோய் இருக்கிறதோ இல்லையோ, நோய் நோய் என்று கணவனையும் நெருங்க விடாமல் குடும்பத்தார்களுடைய நிம்மதியையும் கெடுத்து நோய் நோய் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறாளே, அவளை நீங்கள் திருமணம் முடிக்கவே செய்யாதீர்கள். வல மன்னானா, எதை எடுத்தாலும் கூறி காட்டக்கூடியவள். கணவனுக்கு செய்யக்கூடிய உபகாரமாக இருந்தாலும் சரி, மாமாவுக்கு செய்யக்கூடிய உபகாரமாக இருந்தாலும் சரி, மாமியாருக்கு செய்யக்கூடிய உதவிகளாக இருந்தாலும் சரி, அந்த உதவிகளை எல்லாம் செய்ததை எல்லாம் சொல்லி காட்டிக் கொண்டே இருக்கக்கூடியவள் இருக்கிறார்களே, இவள் தான் மன்னானா. இந்த மன்னானாவை திருமணம் முடிக்காதீர்கள். ஹன்னானாவையும் திருமணம் முடிக்காதீர்கள். ஹன்னானா என்பதற்கு பல்வேறு விதமான விளக்கங்கள் சொன்னாலும் கூட, அல்-அஸ்கர் பல்கலைக்கழகத்தினுடைய தலைமை முஃப்தி அவர்கள் ஒரு விளக்கம், அழகான விளக்கம் சொல்வார்கள். ஹன்னானா என்றால் எப்பொழுதும் தாய் வீட்டுக்கு ஓடி போகக்கூடியவள். எப்பொழுது பார்த்தாலும் கணவனுடைய வீட்டை விட்டு தாய் வீடு என ஓடி போய் கொண்டிருக்கிறாளே, அவளை நீங்கள் திருமணம் முடிக்காதீர்கள். வலா ஹத்தாகா, வலா ஹத்தாகா, வாங்கி கூட்டக்கூடியவள். காணுகிற பொருளை எல்லாம் தனக்கு தேவையோ இல்லையோ, எங்கெல்லாம் விலை மதிப்பு டிஸ்கவுண்ட் போடப்பட்டிருக்கிறதோ, விலை குறைவாக கிடைக்கிறதோ, அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி. சில வீடுகளிலே நாம் போய் பார்க்கிறோம், வீடு முழுவதும் சாதனங்களாக பொருட்களாகத்தான் இருக்கும். இதை யார் உபயோகிப்பது, எப்பொழுது உபயோகிப்பது நமக்கே தெரியாது. வாங்கி வாங்கி கூட்டி இருப்பார்கள். இப்படி பொருட்களை வாங்கி வாங்கி கூட்டக்கூடிய பெண்கள் இருக்கிறார்களே, இவர்களையும் நீங்கள் திருமணம் முடிக்காதீர்கள். பர்ராக்காவையும் நீங்கள் திருமணம் முடிக்காதீர்கள். பர்ராக்கா என்றால் எப்பொழுதுமே மேக்கப்பிலேயே கழிக்கக்கூடிய பெண், எப்பொழுதுமே மேக்கப்பிலே கழிக்கக்கூடிய பெண். தன்னுடைய முழு நேரத்தையும் தன்னுடத்திலே ஒரு பை வைத்திருப்பார், ஒரு பேக் வைத்திருப்பார்கள். பல பெண்களையும் பார்க்கிறோம், பேக் வைத்திருப்பார்கள். மினி பியூட்டி பார்லராக எல்லாம் அதிலேயே இருக்கும். ஒரு மினி பியூட்டி பார்லராக அந்த பேக்கிற்கு உள்ளால் எல்லா சாதனமும் இருக்கும். ஒரு மையத்து வீட்டிற்கு போக வேண்டுமானாலும் கூட உதட்டிற்கு லிப்ஸ்டிக், நகத்திற்கு கியூடெக்ஸ், முகத்திற்கு ஃபேஸ் வாஷ், வாய்க்கு மவுத் வாஷ், உடலுக்கு பாடி லோஷன், தலைக்கு ஷாம்பு, இப்படியாக தன்னை அலங்கரிப்பதிலேயே மேக்கப் செய்வதிலேயே கழித்துக் கொண்டிருக்கிறானே, அப்படிப்பட்ட பர்ராக்காவையும் நீங்கள் திருமணம் முடிக்காதீர்கள். அநாகரிகமாக பேசக்கூடியவள், அதிகம் பேசக்கூடியவள், அநாகரிகமாக பேசக்கூடியவள், நாகரிகம் இல்லாமல் கொச்சையாக அநாகரிகமாக அதிகமாக தொலைதொலை என பேசிக்கொண்டே இருக்கிறாளே, அவளையும் நீங்கள் திருமணம் முடிக்காதீர்கள் என இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது இஹ்யா உலூமுத்தீனில் இந்த 6 பெண்களும் மோசமான பெண்கள், இவர்கள் குணம் கெட்ட பெண்கள், இவர்கள் திருமண வாழ்க்கைக்கு ஒவ்வாத பெண்கள், எனவே இவர்களை நீங்கள் திருமணம் முடிக்காதீர்கள் என நம்மை எச்சரிக்கிறார்கள் என்றால், நமது பெண் மக்களையும் நமது சகோதரிகளையும் இப்படிப்பட்ட பெண்களாக ஆக்காமல் இருக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் அது நம்மிடத்திலே இருக்கிறது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள். 2 பெண் மக்கள் அல்லது 2 சகோதரிகள் இருந்து ஒழுக்கமாக அவர்களை வளர்த்தார். ஒழுக்கமாக வளர்ப்பதென்றால் இந்த 6 விதமான லட்சணங்களும் அவர்களிடத்திலே இருக்கக்கூடாது. அப்படி வளர்த்தால், அப்படி வளர்த்தவரும் நானும் சுவனத்திலே இப்படி இருப்போம் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, அவர்களோடு சுவனத்தில் இருக்க 2வது வழி பெண் மக்களை பேணி வளர்க்க வேண்டும். பெண் மக்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தர வேண்டும். அப்படி கற்றுத்தந்தால் அவர்களோடு சுவனத்திலே இருக்கலாம். சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். 3வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சுவனத்தில் இருப்பதற்கு 3வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதிகமான சுஜூத், அதிகமான தொழுகை, அதிகமான இபாதத்தும் இறை வணக்கமும் இருந்தால் நாளை என்னோடு இருக்கலாம். ஆம், ரபீஆ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ரபீஆ இப்னு கஅப் அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஏறத்தாழ ஒரு 24 வயதை முடிந்து ஒரு 25 வயதை கடந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணியாளர் காதிம். குறிப்பாக இரவு நேரங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தேவைக்கான தண்ணீர்களை எடுத்து வைப்பதிலும் அவர்களுக்கு பணிவிடை செய்வதிலும் தனது நேரத்தை முழுமையாக செலவழித்த ரபீஆ இப்னு கஅப் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு 25 வயதில் திருமணம் முடிக்கிறார்கள். திருமணம் முடித்த அன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீஆவை வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறார்கள். போங்கள் ரபீஆ, உங்களுக்கு திருமணம் ஆயிற்று, போங்கள் என அனுப்பி வைக்கிறார்கள். ரபீஆ சென்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழமை போல தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்து கதவை திறக்கிறார்கள். கதவுக்கு கீழாக ரபீஆ உட்கார்ந்திருக்கிறார். திருமணம் முடித்த முதல் நாள் தன்னை ரசூலுக்காக வேண்டி அர்ப்பணித்து, ஃபிதாக அபீ வ உம்மி வ நஃப்ஸி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நானும் எனது தந்தையும் எனது தாயும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என முழுவதும் அர்ப்பணித்த அந்த ரபீஆ நெகிழ்ந்து போனார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாதிரா நேரத்தில் நெடுநிசி வேளையில் தஹஜ்ஜுக்காக வேண்டி உலகமே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் திருமணம் முடித்த ரபீஆ வீட்டு வாசலில் காத்து கிடக்கிறார் என்பதை கண்டு நெகிழ்ந்து போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சல் யா ரபீஆ துஅத, சல் யா ரபீஆ துஅத. ரபீஆ, உங்களுக்கு ஏதாவது தேவையா? கேளுங்கள் ரபீஆ, கொடுக்கப்படுவீர்கள். தருகிறேன் ரபீஆ, கேளுங்கள். ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல. அந்த மக்கா மதீனாவிலே அறிவுபூர்வமான இளைஞர் என்று ஆலிம்கள் இப்பொழுது சொல்லி காட்டுகிறார்கள், மார்க்கறிஞர்கள் இப்பொழுது சொல்லி காட்டுகிறார்கள். என்ன கேட்டார்கள் தெரியுமா? நாம் என்றால் என்ன கேட்டிருப்போம்? நல்ல ஒரு வாகனம் இருந்தால் நன்றாக இருக்கும், நல்ல ஒரு வீடு இருந்தால் நன்றாக இருந்திருக்கும், நல்ல ஒரு வேலை இருந்தால் நன்றாக இருந்திருக்கும், எதையாவது கேட்டிருப்போம். ஆனால் ரபீஆ இப்னு கஅப் அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னார்கள், முராஃபகத்தக ஃபில் ஜன்னா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்களோடு சுவனத்திலே இருக்க வேண்டும். இங்கே அடிவரையிட்டு நாம் புரிய வேண்டும், சுவனத்தை கேட்கவில்லை, சுவனத்தை கேட்கவில்லை, சுவனத்தில் உங்களுக்கு அடிமையாக உங்களோடு நான் இருக்க வேண்டும், உங்களோடு சுவனத்திலே நான் இருக்க வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ரபீஆ ரலியல்லாஹு அவர்கள் கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது எப்படி சய்யிதுல் அன்பியா அவர்களுக்கு சுவனத்தினுடைய உன்னத அந்தஸ்தும் தரஜாவும் அதிலே ரபீஆவையும் எப்படி சேர்த்துக் கொள்வது என்று அப்படியே நின்று கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் சொன்னார்கள், அவ கைர ذلك யா ரபீஆ, இது அல்லாத வேறு ஏதாவது வேண்டுமா ரபீஆ? இல்லை இல்லை, அதுவே எனக்கு போதும், அதுவே எனக்கு போதும், ஹுவதாக்க, அதுவே எனக்கு போதும் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீஆ இப்னு கஅப் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அப்படி என்றால் ஃபஇன்னி அலா நஃப்ஸிக பிகஸரத்தி சுஜூத், ஏராளமான சஜதாக்கள் செய்து எனக்கு நீ உனக்காக வேண்டி எனக்கு நீ உதவி செய், உனக்கு நான் என
எனது தோழமையை சுவனத்திலே வாங்கி தருகிறேன், என்னோடு இருக்கக்கூடிய வாக்கியத்தை உனக்கு நான் பெற்றுத் தருகிறேன் ரபியா, அதிகமாக நீ சுஜூது செய்யன. அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, நம்மிடத்திலே இபாதத்து எப்படி இருக்கிறது? ஃபர்தான தொழுகை இருக்கிறதா? சுன்னத்தான தொழுகைகள் இருக்கிறதா? ரவாத்திபே சுனன்கள் இருக்கிறதா? நவாஃபில்கள் இருக்கிறதா? 4 மதுஹபினுடைய இமாம்களும் ஏகோபித்து சொல்வார்கள், தராவீஹ் தொழுகை இருக்கிறதே 20 ரக்காத்து தொழுவதுதான் மிகச் சிறப்பானது. காரணம், அதிலே ஏராளமான சுஜூத் இருக்கிறது, அதிலே அதிகப்படியான ஏராளமான சுஜூத் இருக்கிறது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஸ்ரத்து சுஜூத், சுஜூதை அதிகப்படுத்துங்கள் என்று சொன்னார்களே. ரமலானுடைய அந்த வேளைகளில் தராவீஹ் தொழுகை 20 ரக்காத்துகள் தொழுவது அது சிறப்பானது என 4 இமாம்களும் சொல்லுவதற்கு காரணம் அதிக சுஜூத் அதிலே இருப்பதனால் தான். ஆக நம்மிடத்திலே எத்தனை சுஜூதுகள் இருக்கிறது, அல்லாஹ்விற்கு நாம் எப்படி சஜதா செய்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, சுஜூதின் காரணமாக நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், சுஜூது செய்யுங்கள், என் பக்கம் நெருங்கிக் கொள்ளுங்கள். சுஜூது செய்தால்தான் என்னுடைய குர்பு உங்களுக்கு கிடைக்கும் என, என்னுடைய குர்பு உங்களுக்கு கிடைக்கும் என 96ஆம் அத்தியாயம் 19வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நீங்கள் சுஜூது செய்தால், சுஜூதை அதிகமாக நீங்கள் செய்தால் என்னுடைய குர்பை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள், என்னுடைய குர்பை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 19ஆம் அத்தியாயம் 96ஆம் அத்தியாயம் 19வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். என்றால் சுஜூதை அதிகமாக்க வேண்டும், தொழுகைகளை அதிகமாக்க வேண்டும், உபரியான தொழுகைகளை அதிகமாக தொழ வேண்டும். அப்படி தொழுகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவனத்தில் இருக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருகிறான். 4வதாக பூமான் நபிகளோடு புனிதமிக்க சுவனத்தில் இருக்க வேண்டுமா? 4வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நற்குணம். நற்குணத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இன்னமின் அஹப்பிக்கும் இலைய வஅக்ரபிக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமா அஹாசினக்கும் அஹ்லாகா. சுவனத்தில் நாளை மறுமையில் எனக்கு மிக நெருக்கமாக இருப்பவர்கள் யார் தெரியுமா? நற்குணம் உள்ளவர்கள் தான். நற்குணம் உள்ளவர்கள் தான் நாளை மறுமையில் எனக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பார்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். என்றால் நம்மிடத்திலே நற்குணங்கள் இருக்கிறதா? பூமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 ஆண்டு காலம் பம்பரமாய் சுழன்று தீன்படி ஆட்சிவிட்டு, உலகத்தையே மாற்றிவிட்டு, உலகத்தில் வாழக்கூடிய இனி வரக்கூடிய அத்துணை மக்களுக்குமான அத்துணை விஷயங்களையும் சொல்லிவிட்டு கடைசியிலே என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் அனுப்பப்பட்டது எதற்காக தெரியுமா மக்களே? இன்னமா புஇஸ்து லியுதம்மிம மகாரிமல் அஹ்லாக். நான் அனுப்பப்பட்டது எதற்கு தெரியுமா? நற்குணங்களை முழுமைப்படுத்துவதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். நல்ல குணத்தோடு வாழுங்கள், நல்ல பண்போடு வாழுங்கள், நல்ல குணத்தோடு பண்போடு அடுத்தவர்களிடத்திலே நீங்கள் பழகுங்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணத்தை பற்றி சொன்னார்கள். என்றால் நற்குணம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் நாயகத்தோடு சுவனத்திலே இருப்பார். சுவனத்தில் இருப்பதற்கு, சுந்தர நபியுடன் சுவனத்தில் இருப்பதற்கு சுலபமான 10 வழிகளை சொல்லி வரக்கூடிய இந்த நேரத்தில், ஒருவேளை சுவனம் சென்றாலும் கூட ரசூலுல்லாவை பார்க்கவே முடியாது, ரசூலுல்லாவை நெருங்கவே முடியாது என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலர்களை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். அவர்களையும் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களை விட்டும் நாம் விலகி வாழ நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த பண்புகளை விட்டும் ஒதுங்கி வாழ நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஇன்ன அபகலக்கும் இலைய வஅபாலக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமா. நாளை மறுமையில் எனக்கு மிகவும் வெறுப்பானவர், என்னை விட்டும் மிக தூரமாக இருக்கக்கூடியவர், ஒருவேளை சுவனம் சென்றாலும் கூட என்னை விட்டும் மிக அகன்றிருக்கக்கூடியவர் யார் தெரியுமா? அஸ்ஸர்சாரூன். அஸ்ஸர்சாரூன் அதிகமாக பேசக்கூடியவர். வல் முத்தஷத்திகூன் அநாகரிகமாக பேசக்கூடியவர். வல் முத்தஃபைஹிகூன் பெருமை அடிக்கக்கூடியவர்கள். இவர்கள் ஒரு காலம் சுவனம் சென்றாலும் கூட
அவர்கள் என்னை நெருங்க முடியாது, எனக்கு கோபமானவர்கள் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நமது குணத்தை நல்லாக்க வேண்டும், நமது குணத்தை நற்குணமாக மாற்ற வேண்டும், நமது சொற்களை நல்ல சொற்களாக மாற்ற வேண்டும். நமது ஆசிரியராக இருந்தாலும் சரி, நமது பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, நமது பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நமது நண்பர்களாக இருந்தாலும் சரி, நமது பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் உள்ள பழக்க வழக்கங்கள், பேச்சு வார்த்தைகள் நல்ல முறையிலே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நாளை மறுமையில் நாயகத்தோடு இருக்கலாம் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஐந்தாவதாக நாயகத்தோடு இருக்க வேண்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன வகாஃபிலுல் யதீமி ஃபில் ஜன்னதி ஹாகதா, அன வகாஃபிலுல் யதீமி ஃபில் ஜன்னதி ஹாகதா. கூடியிருக்கின்ற தனது தோழர்களை பார்த்து சொன்னார்கள், நானும் அனாதைகளை ஆதரிக்கக்கூடியவர்களும் சுவனத்தில் இப்படி இருப்போம் என தனது இரு விரல்களை சுட்டிக்காட்டி சொன்னார்கள். நெருக்கமாக இருப்போம், நெருங்கி இருப்போம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு சுட்டிக்காட்டி சொன்னார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, எத்துணை அனாதைகளை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் காப்பாற்றுவானாக. நமது பிள்ளைகளை அல்லாஹ் அனாதையாக்காமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நமது குடும்பத்தில் எந்த அனாதைகளும் இல்லாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அனாதைகளை ஆதரிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அனாதைகளை ஆதரிக்க வேண்டும். ஆனால் அனாதைகளின் பொருட்கள், அனாதை நிலையங்கள் என்ற பெயரிலும் கூட அவர்களுடைய பெயரில் நிலையங்கள் நடத்தி அந்த பொருட்களையும் கூட சூறையாடக்கூடிய எத்தனையோ பேர்களை பார்க்கிறோம். அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வான், 4ஆம் அத்தியாயம் 10வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், இன்னல்லதீன யகுலூன அம்வாலல் யதாமா குல்மா இன்னமா யகுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா வஸயஸ்லௌன ஸஈரா. அனாதைகளுடைய பொருட்களை அநியாயமாக சாப்பிடுகிறார்களே, அவர்கள் சாப்பிடுவது உணவல்ல, அவர்கள் உண்பது தீயை உண்கிறார்கள், நெருப்பை அவர்கள் உண்ணுகிறார்கள். வஸயஸ்லௌன ஸஈரா, அவர்கள் நாளை மறுமையில் நரகத்திலே அவர்கள் சென்றடைவார்கள் என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் என்றால், அன்பார்ந்தவர்களே, நபிகள் நாயகத்தோடு சுவனத்தில் இருப்பதற்கு இதைவிடவும் வேறு என்ன இலகுவான வழி வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஏதாவது ஒரு அனாதையை மன் மஸா ரஸ யதீமி லம் யம்ஸஹு இல்லா லில்லாஹ், ஒரு அனாதையுடைய தலையை யாராவது அப்படி தடவி விட்டால், அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு அனாதையுடைய தலையை தடவி விட்டால், இவருடைய கை படுகிறதே, அந்த இவருடைய கை அந்த குழந்தையுடைய எத்தனை தலைகளில் இருக்கக்கூடிய எத்துணை முடிகளில் படுகிறதோ அந்த முடி அளவுக்கு இவருக்கு அல்லாஹ் நன்மையை கொடுக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த குழந்தையினுடைய ஒவ்வொரு முடி அளவுக்கும் இவன் தடவக்கூடிய கை, இவனுடைய கை அவன் அந்த குழந்தையினுடைய தலையில் எதுவரை தடவுகிறதோ அந்த அளவுக்கு இவருக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நன்மையை கொடுக்கிறான் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, அனாதைகளை ஆதரிக்க வேண்டும். அப்படி அனாதைகளை ஆதரிக்கிற பொழுது நாளை மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவனத்தில் இருக்க முடியும் என்று சொல்லி காட்டினார்கள். ஆறாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், என்னோடு நாளை சுவனத்தில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் பிரியப்படுகிறீர்களா? ஸலவாத்தை அதிகமாக்குங்கள், ஸலவாத்தை அதிகமாக்குங்கள். இன்ன அவுலன் நாஸி பி யௌமல் கியாமா, நாளை மறுமையில் எனக்கு மிக நெருக்கமானவர், எனக்கு மிகவும் வேண்டியவர் யார் தெரியுமா? என்னோடு மிக நெருக்கமாக இருப்பவர் யார் தெரியுமா? அக்ஸருஹும் அலைய ஸலாத்தா, என் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடியவர்கள். நாம் அன்றாடம் கேட்கக்கூடிய, அதிக முஸ்லிம் சமுதாயம் கேட்கக்கூடிய ஒரு வசனம், உலகத்தில் உள்ள அத்துணை முஸ்லிம்களும் அதிகமாக செவிகளில் கேட்கக்கூடிய ஒரே வசனம் 33ஆம் அத்தியாயம் 56வது வசனத்தில் உள்ள, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு,
அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய அமரர்களும் நபியின் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். ஈமான் கொண்டவர்களே நீங்களும் சொல்லுங்கள். அல்லாஹ் எத்தனையோ கடமைகளை நமக்கு தந்திருக்கிறான். தொழுகையை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். அன உஸல்லி, நான் தொழுகிறேன் நீங்களும் தொழுங்கள் என அல்லாஹ் சொல்லவில்லை. நான் நோன்பு வைக்கிறேன் நீங்களும் நோன்பு வையுங்கள் என அல்லாஹ் சொல்லவில்லை. நான் ஹஜ் செய்கிறேன் நீங்களும் ஹஜ் செய்யுங்கள் என அல்லாஹ் சொல்லவில்லை. ஸலவாத் நான் சொல்கிறேன் நீங்களும் சொல்லுங்கள். மலாயிக்கத்துமார்களும் சொல்கிறார்கள். சொல்வதனுடைய பலன் என்ன தெரியுமா? மன் ஸல்லா அலைஹி ஸலாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷரா, என் மீது ஒரு ஸலவாத் ஒருவர் சொன்னால் அல்லாஹ் தஆலா அவரின் மீது 10 ஸலவாத் சொல்கிறான். 10 ஸலவாத் சொல்கிறான் என்றால் 10 அருளை புரிகிறான். வஹத்த அன்ஹு பிஹா அஷர ஸிய்யாத், 10 பாவங்களை மன்னிக்கிறான், 10 தரஜாக்களை உயர்த்துகிறான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, அதிகம் ஸலவாத் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதிகம் ஓய்வு நேரங்களில் வண்டிகள் ஓட்டிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறோமா, அல்லது வேலைகள் செய்து கொண்டிருக்கிறோமா, அல்லது சமையல் அறையில் சமைத்துக் கொண்டிருக்கிறோமா, சொல்லுங்கள் ஸலவாத். உங்களுடைய வாய் ஸலவாத்தை சொல்லிக் கொண்டே இருக்கட்டும். ஸலவாத்தை யார் அதிகமாக சொல்கிறார்களோ அவர்கள் நாளை எனக்கு மிக நெருக்கமாக இருப்பார்கள் என முஹ்பிரே சாதிக் சர்க்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, 7வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், என்னோடு சுவனத்திலே இருக்க வேண்டுமா, நான் உங்களுக்கு ரோல் மாடலாக ஆக வேண்டும். மன் அஹ்யா சுன்னதி ஃபகத் அஹப்பனி வ மன் அஹப்பனி கான மஇ ஃபில் ஜன்னah. எனது சுன்னத்தை யார் ஹயாத்தாக்குகிறாரோ அவர் என்னை பிரியப்பட்டவராவார். என்னை யார் பிரியப்பட்டாரோ அவர் நாளை என்னோடு சுவனத்திலே இருப்பார். நாம் எத்துணை சுன்னத்துகளை நாம் ஹயாத்தாக்குகிறோம். காலை கண் விழித்தது முதல் இரவு உறங்கச் செல்வது வரை, உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி இருக்கிறார்கள், எதை உடுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள், எதை உண்ண வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள், எப்படி செருப்பணிய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள், எப்படி உறங்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள், எப்படி உறவாட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்படி வாழ்வின் தத்துவங்கள் அனைத்தையும் வாகாய் வகுத்து தந்த வள்ளல் பெருமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை யாராவது எடுத்து நடந்தால் அவர் நாளை சுவனத்திலே என்னோடு இருப்பார். ஒரு வரலாற்று நிகழ்ச்சியின் ஞாபகத்திலே வருகிறது. பாரசீகம் வெற்றி கொள்ளப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்தில் பாரசீகம் வெற்றி கொள்ளப்படுகிறது. படைத்தளபதியாக சென்றவர்கள் ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு. பாரசீகம் வெற்றி கொண்டதற்கு பின்னால் பாரசீகத்தினுடைய அந்த தலைவர்களோடு இஸ்லாமிய படைத்தளபதியாக சென்ற ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பாரசீகத்தினுடைய முக்கியமான விஐபிகளும் அமர்ந்து உணவு உண்பதற்கு ரெடியாகிறார்கள், உணவு உண்ணுகிறார்கள். அப்படி உணவு உண்ணுகிற அந்த சமயத்தில் ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையில் இருந்து ஒரு ரொட்டி துண்டு கீழே விழுகிறது. உடனே ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ரொட்டி துண்டை எடுத்து தண்ணீரிலே முக்கி சாப்பிட முனைகிறார்கள். பக்கத்தில் உள்ளவர் கையை அப்படியே தாக்குகிறார், கையை அப்படியே பிடித்து வைக்கிறார். சாப்பிடாதீர்கள். பாரசீகர்கள் இதை அசிங்கமாக நினைப்பார்கள், இதை நாகரிகமாக அவர்கள் நினைக்க மாட்டார்கள். விழுந்த உணவை எடுத்து சுத்தம் செய்து உண்பது அவர்கள் அதை விரும்புவதில்லை, அதை அப்படியே களைந்து விடுவார்கள். நீங்கள் அப்படி செய்யாதீர்கள் என்று சொன்னபோது ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து வந்த வார்த்தை வரலாற்று கிரந்தங்களில் இன்னும் நின்னிக் கொண்டிருக்கிறது. உடனே சொன்னார்கள் ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு, அத்ருக்கு சுன்னத ஹபீபி லிஹாவுலாயில் ஹம்கா, அத்ருக்கு சுன்னத ஹபீபி லிஹாவுலாயில் ஹம்கா. இந்த மடையர்களுக்காக, இந்த விவரமற்றவர்களுக்காக எனது ஹபீப் நாயகத்தினுடைய சுன்னத்தை நான் விட்டுவிடவா? அவர்கள் எனக்கு காட்டிய சுன்னத்தை நான் விடவா? ஒருபோதும் அது ஆகாது, ஆகவே ஆகாது, நான் விட மாட்டேன் என சொல்லியவர்களாக
அந்த உணவை சாப்பிட்டார்கள் என்றால் அன்பார்ந்தவர்களே சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். சில கூட்டங்களில் போகிற பொழுது நாம் தொப்பியை எடுத்து பாக்கெட்டுக்குள் வைக்கிறோம். தொப்பி வைத்தால் நம்மை ஒரு மாதிரியாக நினைப்பார்கள் என சில சுன்னத்துக்களை நாம் பேணுவதற்கு நமக்கு மனதுக்குள் தயக்கம் வருகிறது. தயக்கம் வந்தால் எப்படி நாளை மறுமையிலே அவர்களோடு இருக்க முடியும்? அன்பார்ந்தவர்களே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு விஷயம் நாம் தெரிய கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் ஆழமாக புரிய வேண்டும். இந்த உலகத்தில் சர்க்காரே ஆலம் சர்தாரே தோஜஹான் ஷஃபீஉல் முதீனீன் மக்கத்து வேந்தர் மதீனத்து பேரரசர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத் இருக்கிறதே, அந்த சுன்னத்து தான் அல்லாஹ்வுடைய இபாதத்துக்களுக்கெல்லாம் உயிர் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து தான் அல்லாஹ்வுடைய அமல்களுக்கு உயிர் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்-நிகாஹு மின் சுன்னதி, திருமணம் எனது வழிமுறை. திருமணம் முடித்தால் தானே குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்தால் தானே அவர் கலிமா சொல்வார், அவர் தொழுவார், அவர் நோன்பு பிடிப்பார், அவர் ஜகாத் கொடுப்பார், அவர் ஹஜ் செய்வார், அவர் ஹாஃபிஸ் ஆவார், அவர் குர்ஆனை மனனம் செய்வார். இதுக்கெல்லாம் காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து தான் அல்லாஹ்வுடைய இபாதத்துக்களையே உயிரூட்டி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நமக்கு உயிரூட்ட வேண்டுமானால், நாம் உயிர் வர வேண்டுமானால், நாம் மறுமையில் அவர்களோடு இருக்க வேண்டுமானால் சுன்னத்தை முருக பிடிக்க வேண்டும். அப்படி பிடிக்கிற பொழுது அவர்களுடைய அருகாமை நமக்கு கிடைக்கிறது என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எட்டாவதாக சுவனத்தில் அவர்களோடு அமர எட்டாவது வழியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். மன் அஹப்ப ஹாதைனி வ அபாஹுமா வ உம்மஹுமா கான மஇ ஃபீ தரஜதி யௌமல் கியாமா. அஹ்ல பைத்தை நேசிக்க வேண்டும், அஹ்ல பைத்தை நேசிக்க வேண்டும். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவ்விருவர்களுடைய தலை மீது கை வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹப்பஹுமா மன் அஹப்ப ஹாதைன், இந்த ரெண்டு பேரையும் யார் நேசிக்கிறார்களோ, இந்த ரெண்டு பேருடைய பெற்றோர்களையும் யார் நேசிக்கிறார்களோ, தந்தையையும் யார் நேசிக்கிறார்களோ, உம்மஹுமா இந்த ரெண்டு பேருடைய தாயையும் யார் நேசிக்கிறார்களோ, கான மஇ ஃபீ தரஜதி யௌமல் கியாமா, என்னோடு எனது அந்தஸ்தில் நாளை சுவனத்திலே இருப்பார். அஹ்ல பைத்தை நேசித்தால் நாளை மறுமையில் சுவனத்தோடு இருக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 42ஆம் அத்தியாயம் 23வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, நான் செய்யக்கூடிய இந்த தஅவத்தினுடைய பணி இருக்கிறதே, நான் செய்யக்கூடிய இந்த பிரச்சாரம் இருக்கிறது, நான் போதிக்கக்கூடிய இந்த மார்க்கம் இருக்கிறது, இதற்கு பகரமாக நான் உங்களிடத்திலே எதையுமே எதிர்பார்க்கவில்லை, எதையுமே கேட்கவில்லை. இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, அகில பைத்தை நேசிக்க வேண்டும் என்பதை தவிர, எனது குடும்பத்தை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்பதை தவிர வேறு எதையுமே நான் கேட்கவில்லை, பிரதிபலனாக எதிர்பார்க்கவில்லை என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுகிறான் என்றால், அன்பார்ந்தவர்களே, அகில பைத்தை நேசிக்க வேண்டும், அகில பைத்தை கண்ணியப்படுத்த வேண்டும், அகில பைத்துக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கிற பொழுது நாளை மறுமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சுவனத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறான். நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் அதை நசீபாக்குவானாக. அன்பார்ந்தவர்களே, ஒன்பதாவதாக நாளை நாயகத்தோடு இருக்க வேண்டுமா? 9வது சுலபமான வழி என்ன தெரியுமா? சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பிரியப்பட்ட ஒரு நபித்தோழர் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு நாள் ஓடோடி வருகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சன்னிதானத்தில் ஓடோடி வருகிறார்கள். அவர்களுடைய உடல்கள் எல்லாம் வேர்க்கிறது, முகமெல்லாம் வாடி போயிருக்கிறது, கைகால்கள் எல்லாம் ஆடுகிறது, முகமெல்லாம் விளறி போயிருக்கிறது. நிலை குலைந்து நிலை தடுமாறி நாயகத்தின் முன்னால் சௌபான் ரலியல்லாஹு அவர்கள் வந்து நிற்கிறார்கள்.
வஸல்லம், சௌபான் உனக்கு என்ன ஆயிற்று, ஏன் இப்படி நிற்கிறீர்கள் என சௌபான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், எனக்கு ஒன்றுமில்லை யா ரசூலல்லாஹ், நான் வீட்டிலே நல்ல முறையில் தான் நான் அமர்ந்திருந்தேன். அப்படி அமர்ந்திருக்கின்ற வேளையில் திடீரென்று நான் மரணத்தை நினைத்து பார்த்தேன். திடீரென்று நான் மரணத்தை நினைத்து பார்த்தேன். நான் வீட்டில் இருக்கிற பொழுது எப்பொழுதெல்லாம் உங்களுடைய ஞாபகம் வருகிறதோ, உங்களுடைய சிந்தனை வருகிறதோ, உங்களுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வருகிறதோ, ஓடோடி வருகிறேன் யா ரசூலல்லாஹ். உங்கள் அவையிலே நான் வந்து அமர்கிறேன் யா ரசூலல்லாஹ். உங்கள் வாக்குகளை நான் கேட்கிறேன் யா ரசூலல்லாஹ். நான் மரணித்து விட்டால் உங்களை எப்படி என்னால் பார்க்க முடியும்? நான் மரணித்து விட்டால் நீங்கள் சுவனத்திலே உன்னத அந்தஸ்திலே நீங்கள் இருப்பீர்கள். ஒருவேளை அல்லாஹ் எனக்கு சுவனத்தை தந்தாலும் கூட இந்த சௌபான் சுவனத்தினுடைய ஏதோ ஒரு மூலையிலே இருப்பேன். நீங்கள் உன்னத அந்தஸ்தில் மகாமே மஹ்மூதாவிலே நீங்கள் இருப்பீர்கள். நான் ஏதோ சுவனத்திலே ஒரு மூலையிலே இருப்பேன். உங்களை எப்படி பார்க்காமல் இருக்க முடியும் யா ரசூலல்லாஹ்? உலகத்திலே பிறந்து விவரம் தெரிந்தது முதல் உங்களை காணாமல் எனக்கு இருக்க முடியவில்லையே யா ரசூலல்லாஹ். எப்பொழுது உங்களுடைய நினைவு வந்தாலும் ஓடோடி வந்து விடுகிறேனே அல்லாஹ்வின் தூதரே ரசூலே. இதை நினைத்து எனக்கு உடலெல்லாம் நடுங்கி போகிறது யா ரசூலல்லாஹ் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னபோது, வலா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, வஹியின் அடிப்படையிலே தவிர அவர்கள் சுயமாக எதையுமே பேச மாட்டார்கள். அப்படிப்பட்ட பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படியே வாய்மொழி நிற்கிறார்கள். என்ன செய்வது சரிதானே, என்ன செய்வது சரிதானே என உடனே வானவர் கோன் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 4ஆம் அத்தியாயத்தினுடைய 69வது வசனத்தையும் கொண்டு உடனே இறங்குகிறார்கள். வமை யுதில்லாஹ வர்ரசூல், யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு, யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டார்களோ ஃபஉலைக, அவர்கள் மஅல்லதீன, சிலர்களோடு இருப்பார்கள். அன்னமல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ, அல்லாஹ் யாருக்கு நிஅமத்து செய்தானோ அவர்களோடு இருப்பார்கள். அல்லாஹ் நிஅமத்து செய்தது யார்? மினன் நபியீன், நபிமார்களில் என்றுதான், வஸ்ஸித்தீகீன், சத்தியவான்களில் என்றுதான், வஷ்ஷுஹதா, தியாகிகளில் என்றுதான், வஸ்ஸாலிஹீன், நல்லொழுக்கமுள்ள நன்மக்களில் என்றுதான். நல்மக்களோடு, தியாகிகளோடு, சித்தீக்கீன்களோடு, நபிமார்களோடு நாளை மறுமையிலே இருப்பார்கள் என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்க சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சௌபானே நீ கவலைப்படாத சௌபான், நாளை மறுமையிலே நீ என்னோடு இருப்பாய். எனக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால், எனக்கு வழிபட்டு வாழ்ந்தால், நான் சொன்னதை கேட்டு நடந்தால் நீ என்னோடு இருப்பாய் என பூமானவர்கள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட வேண்டும். அப்படி வழிபடுகிற பொழுது நாளை சுவனத்திலே அவர்களோடு இருக்கலாம். பத்தாவதாக சுந்தர நபியுடன் சுவனத்தில் இருக்க சுலபமான 10 வழிகள், 9 வழிகளை சொல்லிவிட்டேன். ஒரே ஒரு வழி, 10வது வழி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் ஓடோடி வந்து கேட்கிறார், மத்தஸ்ஸா, எப்பொழுது மறுமை நாள் வரும், கியாமத் நாள் எப்பொழுது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலே திருப்பி கேட்டார்கள், மாதா அஅதத்தலஹா, ஏதோ இப்பொழுது உடனே கியாமத் வர வேண்டும் போல எதிர்பார்த்தது போல கேட்கிறாயே, மாதா அஅதத்தலஹா, நீ அதற்கு என்ன தயாராக்கி விட்டாய்? நீ தயாரோடு தான் இருக்கிறாயா? முழு தயாரிப்பையும் செய்து விட்டாயா? கியாமத்தை எதிர்பார்க்கிறாயே, காரணம் என்ன என்று கண்மணி நாயகம் அந்த நபரிடத்திலே கேட்டபோது அவர் சொன்னார், அதிகமான தொழுகை என்னிடத்தில் இல்லை ரசூலே, வலா ஸௌம், அதிகமான நோன்பும் நான் பிடித்தவன் இல்லை அல்லாஹ்வின் ஹபீபே, வலா ஸதகத்தின், தான தர்மங்கள் அள்ளி அள்ளி வழங்குவதற்கு அதுவும் என்னிடத்தில் இல்லை யா ரசூலல்லாஹ். சதகாவும் இல்லை, நோன்பும் இல்லை, தொழுகையும் அதிகப்படியான தொழுகையும் இல்லை. மாறாக இல்லா அன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலா, ஒன்றே ஒன்று என்னிடத்திலே இருக்கிறது, ஒன்றே ஒன்று என்னிடத்திலே இருக்கிறது, அதுவும் உறுதியாக இருக்கிறது, அல்லாஹ்வையும் ரசூலையும் நான் பிரியப்படுகிறேன்.
அல்லாஹ் ரசூலுடைய மஹப்பத் என்னிடத்திலே இருக்கிறது. இப்படி சொன்னதுதான் தாமதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மாமன் அஹ்பப்த, நீ யாரை பிரியப்படுகிறாயோ அவர்களோடு இருப்பாய். இதை சொல்லக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், மதீனாவே திருவிழா கோலம் பூண்டது. இந்த வார்த்தையை அந்த மஹமன் அஹ்பப்த என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது சொன்னார்களோ அன்றைய தினம் திருவிழாவாக, மக்கள் ஆரவாரமாக, சந்தோஷமாக, நான் அபூபக்கரை நேசிக்கிறேன், நான் உமரை நேசிக்கிறேன், நான் ரசூலுல்லாஹை நேசிக்கிறேன், நான் முஸாபை நேசிக்கிறேன், நான் ஹம்சாவை நேசிக்கிறேன் என ஒவ்வொரு சஹாபாக்களும் சொல்ல ஆரம்பித்தார்கள். திருவிழா போல மதீனா நகரம் இருந்தது என அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு அறிவித்து தருகிறார்கள். என்றால் அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியப்பட வேண்டும். எப்படி பிரியப்பட்டார்கள்? அந்த பிரியத்திற்கு ஒரு உதாரணம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லி காட்டுகிறார்கள். ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட தகவல்களை மட்டும்தான் உங்களோடு விளம்பிக் கொண்டிருக்கிறேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், குன்னா ஃபில் ஹிஜ்ரா, நாங்கள் மக்காவை துறந்து மதீனாவுக்கு புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் செய்து கொண்டிருந்த அந்த வேளையில் வான அத்ஷானுன் ஜித்தா, எனக்கு வாழ்நாளில் அப்படி ஒரு தாகம் ஏற்பட்டதே இல்லை. அந்த அளவுக்கு கடுமையான தாகத்தால் பாதிக்கப்பட்டேன். நாவு வறண்டு விட்டது, உதடுகள் எல்லாம் காய்ந்து போய்விட்டது, நாவு வறண்டு போய்விட்டது, கடுமையான தாகம். அப்படி ஒரு தாகத்தை என் வாழ்நாளில் நான் அனுபவித்ததே கிடையாது. அப்படிப்பட்ட தாகம் எங்காவது ஏதாவது கிடைக்குமா என்று வெளியே வந்தேன். கண்மணி நாயகம் அந்த ஒரு இடத்திலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நான் வெளியே வந்தேன். ஒரு ஆட்டிடைக்காரன், அவனுக்கு உள்ள ஒரு தண்ணீர் கலந்த கொஞ்சம் பாலை எனக்கு அவர் தந்தார். சாதாரணமாக என்ன செய்திருப்போம்? கடுமையான தாகம் வாட்டி வதைக்கிறது, அப்படியே குடித்துவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று ஒன்றும் தெரியாதது போல இருந்திருக்கலாம். ஆனால் அந்த பாலை அப்படியே என் கண்மணி நாயகத்திடத்திலே நான் கொண்டு வந்தேன். எனக்கு தாகிக்கிறது என்றால் அவர்களுக்கும் இப்படித்தானே தாகம் எடுத்திருக்கும். அவர்கள் சொல்லாமல் இருக்கலாம். எனவே அந்த மலக்கத்த லெபனை அப்படியே நான் கொண்டு வந்தேன் அவர்களிடத்திலே. கொண்டு வந்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அதை நான் கொடுத்துவிட்டு நான் சொன்னேன், வகுல்து லஹு இஷ்ரப் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, தயவு செய்து மிச்சம் வைத்து விடாதீர்கள். யார் எது கொண்டு கொடுத்தாலும் பகிர்ந்து உண்டு பழக்கப்பட்ட பூமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கடுமையான தாகத்தால் இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், இஷ்ரப் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நீங்களே பருகுங்கள் என்று நான் சொன்னேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான தாகமாகத்தானே இருந்திருக்கும். அவர்கள் அப்படியே குடித்தார்கள். அவர்கள் குடிக்க மிச்சம் வைத்து விடக்கூடாதே, என் கண்மணி நாயகத்தினுடைய தாகம் தீர வேண்டுமே என்று என்னுடைய உள்மனதிலே நான் சொல்லிக் கொண்டே இருந்தேன். கடைசியில் ஃபஷரிபன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் அந்த பாலை குடித்தார்கள். ஹத்தா இருத்தவைத்து, எனது தாகம் தீர்ந்து விட்டது. இதுவல்லவா மஹப்பத், இதுவல்லவா காதல்? கடுமையான தாகத்தால் நின்று கொண்டிருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை ஃபஷரிபன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் அந்த பாலை பருகினார்கள். ஹத்தர்தவைது, எனது தாகமே தீர்ந்து விட்டது, எனது தாகம் போய்விட்டது. முஸ்லிம் ஷரீஃபில் உள்ள இன்னொரு அறிவிப்பில் ஹத்தா ரதீத்து என்றும் வருகிறது. ரதீத்து என்பதை விட ஹத்தர்தவைது எவ்வளவு அர்த்தபுஷ்டியான வார்த்தை. நான் திருப்திப்படுவது வரை அவர்கள் குடித்தார்கள். இது முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டது. மற்ற கிரந்தங்களில் ஹத்தர்தவைது, எனது தாகம் போய்விட்டது, எனது ஹபீபு குடித்தார்கள், எனது தாகம் தீர்ந்தது என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள் என்றால் அந்த நேசத்தினுடைய ஒரு சிறிது அளவாவது நம்மிடத்திலே இருக்கிறதா? ஒரு கவிஞரிடத்திலே கேட்கப்பட்டது, ஒரு உருது கவிஞர் சொல்வார்,
चांद सूरज को कोई हाथों पर मेरे ला दे, कौनैन की दौलत मेरे दामन में छुपा दे, फिर कालिका प्रसाद से पूछे तू क्या ले, नाइलैन की मोहम्मद को दो आंखों से लगा दे. चांद सूरज को कोई हाथों पर मेरे ला दे, சூரியனையும் சந்திரனையும் எனது கைகளிலே யாராவது கொண்டு கொடுத்து, கௌரைங்கி தௌலத் மேல தாமன் வச்சுக்காதே, எனது மடியில் ஈருலக வாக்கியங்களையும் கொட்டி கொடுத்து விட்டு, ஈருலக வாக்கியங்களும் எனது மடியிலே இருக்கிறது, கையில் இரண்டிலும் சூரியனும் சந்திரனும் இருக்கிறது, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால், நாளைக்கு முஹம்மதுக்கு துஆ செய்தானே, நாளைக்கு முஹம்மதுக்கு துஆ செய்தானே. ஹுமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாத ஷரீஃப் இருக்கிறது, நாளை ஷரீஃப் இருக்கிறது, எனது கண்களில் எடுத்து ஒத்திக் கொள்வதற்கு, அதை முத்திக் கொள்வதற்கு, கண்ணோடு கண்ணால் அதை சேர்த்து வைப்பதற்கு ஒரு வாக்கியம் கிடைக்குமா? அதுதான் எனக்கு உலகத்திலே கிடைக்கக்கூடிய, மறு உலகத்திலே கிடைக்கக்கூடிய வாக்கியங்களுள் பெரும் வாக்கியம் என ஒரு கவிஞர் சொல்லி காட்டினார் என்றால், அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, குபாஸ் இப்னு அஷ்யம் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த சஹாபியினுடைய பெயர்கள் பலரும் கேட்டிருக்க மாட்டார்கள். நாம் கூடி போனால் ஒரு 10, 30, 40, 50 சஹாபாக்களுடைய பெயரைத்தான் அப்படியும் இப்படியும் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். குபாஸ் இப்னு அஷ்யம், இவர்களுடைய வரலாறை சொன்னால் நேரமாகும். அற்புதமான வரலாறு, ரசூலுல்லாஹினுடைய முஅஜிசாவை கண்டு இஸ்லாத்தை ஏற்ற அற்புதமான வரலாறு. அதை நான் சொல்ல வரவில்லை. குபாஸ் இப்னு அஷ்யம் இவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் தபரானி போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குபாஸ் இப்னு அஷ்யம் ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய காலத்தில், அதாவது பத்ர் யுத்தம் கழிந்து ஒரு 5 ஆண்டுக்கு பிறகுதான் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய சுஹபத்திலே இருக்கிறார்கள். எல்லா போர்களிலும் ஆட்சியாக எல்லா போர்களிலும் மும்முரமாக கலந்து கொள்ளக்கூடிய குபாஸ் இப்னு அஷ்யம் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் ஒரு நாள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், யா குபாஸ், அந்த அக்பரு அம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குபாஸே, உங்களுக்கு வயது எத்தனை ஆயிரம்? நீங்கள் பெரியவரா, ரசூலுல்லாஹ் வயதில் மூத்தவர்களா? உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலகட்டம். அந்த அக்பரு அம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் பெரியவரா அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வயதில் பெரியவர் என்ற அர்த்தத்திலே கேட்கிறார்கள். நீங்கள் மூத்தவரா, ரசூலுல்லாஹ் மூத்தவரா என்று கேட்கிறார்கள். குபாஸ் இப்னு அஷ்யம் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த ஒழுக்கமான அந்த வார்த்தையை பாருங்கள், அந்த வார்த்தை காலத்தை பாருங்கள். குபாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பரு மின்னி, ரசூலுல்லாஹ் என்னை விட பெரியவர்கள், வ அன உலித்து கப்லஹு, ஆனால் நான் அவர்களுக்கு முன்னால் பிறந்து விட்டேன். ரசூலுல்லாஹ் என்னை விட பெரியவர்கள், ஆனால் நான் அவர்களுக்கு முன்னாலேயே பிறந்து விட்டேன். எவ்வளவு வார்த்தைகளை கூட அடர்ந்து பேசுகிறார்கள். ஆனால் இந்த காலத்திலே வாழக்கூடியவர்கள் உன்னை போல், என்னை போல், அவளை போல், இவரை போல், அவங்களை போல், எங்களை போல் என நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்வதை வேதனையோடு நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம், வேதனையோடு நாம் கேட்கிறோம். ஆனால் குபாஸ் இப்னு அஷ்யம் ரலியல்லாஹு அவர்களுக்கு, அவர்கள் வயதிலே சிறியவர்கள், நான் வயதிலே பெரியவர்கள் என்று சொன்னால் பெரிய பாவம் ஒன்றும் ஆகிவிடாது. இருந்தாலும் கூட எப்படி சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பரு மின்னி, என்னை விட பெரியவர்கள், வ அன உலித்து கப்லஹு, அவர்களுக்கு முன்னால் நான் பிறந்து விட்டேன். இப்படி சொன்னார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக, ரசூலாக கிடைக்கப்பெற்ற நாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள். இன்னும் 1-2 நிமிடங்களில் என்னுடைய உரையின் நிறைவுக்கு வருகிறேன். ஷேக் அஹ்மது கபீர் ரிஃபாய் என்று நினைக்கிறேன், அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். வந்து, ஃபதுல்லாஹி அன மிஸ்கீன், நான் மிஸ்கீனாக இருக்கிறேன், எனக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் என. அப்படியே அவர்கள் இருந்தவர்கள் எழுந்து விட்டார்கள். இந்த வார்த்தை அவர்களை அப்படியே நெஞ்சத்தில் பாய்ந்தது, அவர்களுடைய நெஞ்சத்தை தாக்கியது. அப்படி என்ன பெரிய வார்த்தை! அன மிஸ்கீன் ஃபதுல்லாஹி, நான் ஒரு மிஸ்கீன், எனக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள். தாங்க முடியவில்லை அந்த வார்த்தை. எழுந்தார்கள், எழுந்துவிட்டு கேட்டார்கள், அந்த முஸ்லிம், நீ ஒரு முஸ்லிமா? நீ இப்படி சொல்லலாமா? நீ கைஃப தகூலு அன மிஸ்கீன், நான் மிஸ்கீன் என்று நீ எப்படி சொல்வாய்? அந்த முஸ்லிம், வகத அதாக் ரப்புக முஹம்மத்
ஆலமீன் அவர்களுடைய விஷயத்தில் இந்த அகிலத்திற்கே அருள் என்று அல்லவா சொல்கிறான். அந்த ரசூல் உன்னிடத்திலே இருக்கிற பொழுது நீ மிஸ்கீன் என எப்படி நீ சொல்வாய், நீ எப்படி சொல்வாய் என ஒரு ஆத்மீக பெரியார் கேட்டார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக ஏற்றுக்கொண்ட நாம், அவர்களை சதா நேசிக்கக்கூடிய நாம், அவர்களுக்காக வேண்டி உதயதினா விழா எடுக்கக்கூடிய நாம், அவர்களோடு நாளை சுவனத்தில் இருக்க வேண்டும் என்பதை நாம் பிரியப்பட வேண்டும். ஒரே ஒரு தகவலை சொல்லி என் உரைக்கு நிறைவு செய்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மஜ்மாஉ ஸவாயித் பஸார் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டது. நாம் இப்பொழுது லால்பேட்டையில் ரபியுல் அவ்வல் முடிந்த பிறகும் கூட மீளாது விழா அது என்றும் மீளாது, அது நடந்து கொண்டேதான் இருக்கும் என்பதற்காக வருடங்கள் 365 நாளிலும் நாங்கள் மீளாது விழா கொண்டாடி கொண்டோதான் இருப்போம் என்பதற்காக எந்த மாதமாக இருந்தாலும் அது ரபியுல் அவ்வல் என்று குறிப்பாக்காமல் எதிலும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நாம் உறுதியாக நான் நம்பலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் மஜ்மாஉ ஸவாயித் பஸார் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஆண்டுகால பணிகளை இந்த சமுதாயத்திற்காக வேண்டி, இந்த உலகத்திற்காக வேண்டி செய்து முடித்ததற்கு பின்னால், இந்த உலகை விட்டு பிரிவதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹயாதி கைருல் லகும், எனது வாழ்க்கை உங்களுக்கு நல்லதாக இருக்கிறது, நான் வாழ்ந்தது உங்களுக்கு ஹைராக இருக்கிறது, ஓ வஃபாதி கைருல் லகும், எனது மரணமும் உங்களுக்கு ஹைர்தான், துஅது அலைய அமாலுக்கும், உங்களுடைய அமல்கள் என்னிடத்திலே எடுத்து காட்டப்படுகிறது. இப்படி லால்பேட்டையில் ரஹ்மத்துல் ஆலமீன் என்று சொல்லக்கூடிய இளைஞர் நற்பணி மன்றம் உங்களை பற்றி பேசுகிறார்கள் என்ற உங்களுடைய அமல்கள் துஅது அலைய அமாலுக்கும், உங்களுடைய செயல்கள் எல்லாம் என் மீது எடுத்து காட்டப்படுகிறது. ஃபைன் ரஐது கைரா, நலவை நான் பார்த்தேனே ஆனால் ஹமிதுல்லாஹ், அல்லாஹ்வை நான் புகழ்கிறேன். வயின் ரஐது கைர தாலிக், நலவு அல்லாததை நான் பார்த்தால் அதிலும் கூட நம் மீது இறக்கப்பட்டு ஷர்ரி என்று சொல்லவில்லை. வயின் ரஐது கைர தாலிக், அந்த கைர அல்லாததை நான் பார்த்தால் இஸ்தக்ஃபர்துல்லாஹ லகும், உங்களுக்காக வேண்டி நான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கிறேன் என நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், நமக்காக வேண்டி நமது தாயும் தந்தையும் கூட நம் மீது அக்கறைப்படாத அளவுக்கு, அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அந்த உம்மன் அம் அபன் மாரஐனா ஃபீஹிமா மிஸ்ல ஹுஸ்னிக கதுயா சய்யிதி கைரன் நபி, அந்த உம்மன் அம் அபன், நீங்கள் தான் எங்களுடைய தாயாக இருக்கிறீர்கள் யா ரசூலல்லாஹ், எங்களுடைய தந்தையாகவும் நீங்கள் தான் இருக்கிறீர்கள் யா ரசூலல்லாஹ். தாயும் தந்தையுமாக மட்டுமல்ல, அந்த உம்மன் அம்மவன் மாரஐனா ஃபீஹிமா, எங்களுடைய தாய் தந்தையர்களிடத்திலே நாங்கள் காணவில்லை நீங்கள் செய்யக்கூடிய உபகாரத்தை போல, நீங்கள் எங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய கரிசனத்தை போல எங்கள் தாய் தந்தையிடத்திலே கூட நாங்கள் காணவில்லை யா ரசூலல்லாஹ் என ஒரு ஆஷிகே ரசூல் பாடி காட்டினார்கள் என்றால், அப்படிப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த ஆண்டு ரஹ்மத்துல் ஆலமீன் 6வது நாள் அவர்களோடு சுவனத்தில் இருக்க சுலபமான 10 வழிகளை என்னால் முடிந்த அளவு அந்த தலைப்பின் கீழ் நின்று ஆதாரப்பூர்வமான தகவல்களை உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த 10 பண்புகளையும் கொண்டவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ரஹ்மத்துல் ஆலமீன் என்று சொல்லக்கூடிய பெருமானாரின் பெயரை கொண்ட அந்த நற்பணி மன்றம் கியாமத் நாள் வரை நின்று துலங்குவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. அவர்களுடைய சேவைகளை அல்லாஹ் புரிந்து கொள்வானாக. இது போன்ற நிகழ்ச்சிகள் தொய்வின்றி தொடர அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. இதற்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்கள் அத்தனை பேர்களையும், அவர்களுடைய குடும்பத்தையும், அவர்களை நேசிப்பவர்களையும், அவர்கள் நேசிப்பவர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா விதமான ஆபத்துகள், முசீபத்துகள், கஷ்டங்களை விட்டும் பாதுகாப்பானாக. ஆபியத்தோடு ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. மரணிக்கிற காலம் வரை நமது காரியங்களை நாமே செய்வதற்குரிய புத்தியையும் சக்தியையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. நம்மை யாருக்கும் பாரமாக அல்லாஹ் ஆக்காதிருப்பானாக. நமக்கு பாரமாக யாரையும் அல்லாஹ் ஆக்காதிருப்பானாக என்ற நல்ல பிரார்த்தனையோடு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். அழைப்பினை ஏற்று இங்கே வருகை தந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவனபதியிலே இருப்பதற்கு பல்வேறு மார்க்க ஞானங்களை இங்கே சிறப்பாக பயான் செய்த ஹதரத் குதுல்லா அவர்களுக்கும், இவ்வளவு நேரம் இருந்து ஹதரத் அவர்களுடைய பயானை கேட்ட பெரியோர்கள் சிறார்கள் அனைவர்களுக்கும், இல்லங்களில் அமர்ந்து ஹதரத்துடைய பயானை கேட்ட தாய்மார்கள் சகோதரிகள் அனைவர்களுக்கும் ரஹமத்துல் ஆலமீன் நற்பணி மன்றத்திற்கு சார்பாக நன்றியும் சலாத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் தஆலா நாளை மீலாது சிறப்பு பயான் கோயம்புத்தூரில் இருந்து மௌலானா அல்ஹாஜ் அப்துல் அஜீஸ் பாக்கவி ஹஜரத் அவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள். அனைவர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய சிறப்பு பேச்சாளராக இருக்கக்கூடிய ஹஜரத் கிப்லா அவர்களுக்கு மௌலானா மௌலவி முகமது முஹிபி அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார். நாரே தக்பீர், நாரே தக்பீர். ஷஃபி ஹஜரத் அவர்கள் துஆவதி மஜ்லிஸை நிறைவு செய்வார். لك الحمد ولك الشكر يا الله يا معبود. اللهم صل على رسولك سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم الف بين قلوبنا واصلح ذات بيننا واهدنا سبل السلام ونجنا من الظلمات الى النور من الفواحش ما ظهر منها وما بطن. اللهم بلغ مرادنا وحسن مقاصدنا ويسر امورنا امور الدنيا والاخره انك على كل شيء قدير. اللهم حبب الى الايمان وزينه في قلوبنا وكره الى الكفر والفسوق والعصيان واجعلنا من الراشدين. اللهم زينا بزينه الايمان وشرفنا بشرف القران واكرمنا بكرامه نبينا مولانا محمد صلى الله عليه وسلم. اللهم ربنا تقبل دعانا انك انت السميع العليم وتب علينا يا ربنا يا مولانا انك انت التواب الرحيم. وصل على النبي الامي واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.